எழுத்தாளர் திரு செங்குட்டுவன் அவர்களது நூல்களை வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு வாங்கி வழங்குறாங்க. அவருடைய வெளியிட்டது மறுபதிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவங்க நன்கொடையாளர்கள் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொடையாளர்கள் தான். தொடர்ந்து அவங்க நூலகத்திற்கு இது போன்ற ஆதரவு வழங்கணும்னு சொல்லி நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி. நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கிற கல்வெட்டுகளும் ஆய்வாளர்களோட கருத்து தானே வந்து உண்மையாக வரைய யாரெல்லாம் சொல்லிட்டு போகிற ஒரு கருத்து வந்து எனக்கு வேண்டாம் என்பது தாய்மான கருத்தை நான் அறிவிக்கிறேன். வாய்ப்பை கொடுத்தது ரொம்ப நன்றி. செங்குட்டு ஐயாவுக்கு என்னோட தனிப்பட்ட ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வரலாறு நம்முடைய வரலாறு தெரியல. வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கும் வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் வரலாறு முழுமையா போய் சேரல. நம்ம ஊர்ல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட நம்முடைய வரலாறு முழுமையாக போய் சேரவில்லை. நீங்க இணையத்துல இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் தக்காக்கா வந்து விழக்கூடியது சில தகவல்கள் தான். அந்த இணையதளத்திலே நம்ம மாவட்டத்தை பற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் ஒரு சிலதா. மேலும் நீங்க தரலைனாக அதிகபட்சமா என்னை போன்றவருடைய வரலாற்று பதிவுகள் தான், தனிப்பட்ட நபர்கள் எழுதக்கூடிய வரலாற்று பதிவுகள் தான் உங்களுக்கு இணையதளத்தில் கிடைக்கும். விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி கட்டும்போது நானும் கூட அப்புறம் விழுப்புரம் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு 300 வீடியோக்கள் தான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் மாவட்டம் தொடர்பான வரலாறுல. அப்படி இருக்கும்போது நம்ம வரலாறு உரியவர்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும். அது முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் நான் ஏற்கனவே இந்த மாவட்டம் குறித்து ஒரு 5 ஊர்களை தெரிவு பண்ணி வரலாற்றில் விழுப்புரம் மாவட்ட ஊர்லேருந்து 2014 வெளியிட்டேன். அதற்கு பிறகு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை இணைத்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் வரலாற்று தடயங்கள் புத்தகத்தை கடந்த ஆண்டு வெளியிட்டேன். ஆனால் விழுப்புரம் வருவாய் மாவட்டத்துக்கு உட்பட்ட கடுமையாக உழைத்துத்தான் இந்த நூலை விழுப்புரம் மாவட்டம் கல்கோட்டை காரணம் இந்த நூலை நான் உருவாக்கி கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வெளியிட்டேன். அப்போ ஏற்கனவே ஒரு 500 புத்தகங்களை அச்சிட்ட முதல் பதிப்பாக அந்த 500 புத்தகங்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உரியவர்களுக்கு உரிய நேரத்தில் போய் சேர்ந்துக்கிட்டேன். ஆனாலும் கூட அந்த விழாவிலே நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்ற நம்முடைய வேளாண் சிறப்பு பள்ளிகள் குடும்பத்துடைய நிறுவனர் செயலாளர் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது இன்னும் பரவலாக மாணவர்களுக்கு சேரணும். ஏன்னா அவங்களுக்கு தான் வரலாறு முக்கியமாக தெரியணும். ஆனால் மாணவர்களுக்கு சென்று சேரும் வகையிலே இந்த புத்தகத்தினுடைய 300 பிரதிகளை நான் பணம் கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன். வாங்கி நான் அவர்களுக்கு வழங்குகிறேன். நன்கொடையாக இலவசமாக அவர் என்னிடம் இருந்து பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டு உங்களிடம் மாணவரிடம் வழங்குகிறேன் என்ற உறுதிமொழியை அந்த கூட்டத்திலே தெரிவித்தால் ஏறக்குறைய அன்றைக்கு ஒரு பெரிய தொகையும் கூட முன்வைப்பு தொகையாக என்னிடம் கொடுத்தார். நான் என்னிடத்திலிருந்த இவ்வளவு நூல்களெல்லாம் தீர்ந்துவிட்ட காரணத்தினால் இப்போது இதற்காகவே சிறப்பு படிப்பாக 300 நூல்களை போட்டு நம்முடைய விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 150 நூலகங்களுக்கு ஒவ்வொரு நூலகத்திற்கு 2 நூல்கள். ஏன்னா ஒரு ரேக்கில் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு ரேக்கில் இன்னொரு இடத்துல இருக்கும். தேடும் பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் எங்காவது அந்த கையில் கிடைக்கலாம் இல்லையா, நூல்கள் உங்கள் கையில் கிடைக்கலாம் இல்லையா, அதுக்காகத்தான் ஒரு நூலகத்திற்கு 2 நூல்கள் என்ற அடிப்படையில் ஏறக்குறைய 290 நூல்களை அவர் வாங்கியிருக்கிறார். இந்த நூல்களை ஒரு புத்தகத்துடைய மதிப்பை சொல்லி 350 ரூபாய். நம்ம மாவட்டத்தில் வரலாற்றில் மிக முன்னேறிய மாவட்டம். இது கல்வியிலோ பொருளாதாரத்திலோ பின்தங்கிய மாவட்டமாக இருக்கலாம். ஆனால் வரலாற்றில் மிக முன்னேறிய மாவட்டம்னு நாம் ஒவ்வொருத்தரும் வார்த்தட்டி கொள்ளணும். அந்த அளவுக்கு நிறைய சிறப்புகள் இங்கே ஒட்டி கிடக்குது. அந்த வரலாறை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். சேப்பக்கமுகம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த சங்கராபுரம் ஆற்றங்கரையில் பல ஏக்கர் கணக்கில் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். பானை மூடுகள் சில்லாக உடஞ்சி போயிருக்கு. அதெல்லாம் என்ன முன்பக்க தாழிகள் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள். இன்னைக்கு நீங்க படிச்சிருப்பீங்க லியோனா டாவின்சியுடைய ஓவியம். என்ன ஓவியம்? மோனோலிசா. புன்னகைக்கு எடுத்துக்காட்டாக ஓவிய கலைக்கு எடுத்துக்காட்டாக ஓவியத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறான். அதிகபட்சம் போனால் அந்த ஓவியத்துடைய காலங்கிறது 500-600 ஆண்டுகள் தான். ஆனால் நம்ம
விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனமலை கோயில்ல அற்புதமான ஒரு ஓவியம் இருக்குது. சிவபெருமான் நடனம் ஆடுவாரு. எதிர பார்த்துட்டு இருப்பாங்க, ஓவியமா வடிச்சிருப்பான். அந்த ஓவியம் மறைந்து 1300 ஆண்டுகள் ஆகின்றன. லியோனார்டோ டா வின்சியுடைய அந்த ஓவியத்தை உலகம் பாராட்டும் பொழுது ஒரு 500 ஆண்டு 600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த ஓவியத்தை, ஆனால் அதையும் கடந்து 1300 ஆண்டுகளாக நம்முடைய ஓவிய கலைக்கு, தமிழருடைய ஓவிய கலைக்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரே ஓவியம், தமிழ்நாட்டில் எஞ்சிருக்கக்கூடிய ஒரே பல்லவ ஓவியம், அஜந்தா எல்லோராவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரே ஓவியம் நம்ம பனமலையில் இருக்கிற ஓவியம் தான். இந்த சிறப்பு நம்ம யாருக்காவது தெரியுமா? யாராவது பார்த்துக்கிறதா? இப்படியாக நமக்கான வரலாறு, நமக்கான அடையாளம், நமக்கான பெருமிதம், நமக்கான வாழ்க்கை, நம்முடைய வாழ்வியல் இந்த மண்ணில் இந்த மாவட்டத்தில் நிறைய இருக்கின்றது. அந்த நிறைய இருப்பவற்றை உள்ளூர் மக்களுக்கும் வெளியூர் மக்களுக்கும் வெளி மாவட்டம் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நூல் உரியவர்களை உரிய நேரத்தில் சொன்ன மாதிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு நூலகங்கள் சென்றவர்களுக்கு மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட நூலக அலுவலர்கள் உரிய நடவடிக்கைகளை, ஏன்னா ஒவ்வொரு நூலகத்துக்கும் போய் சேரும். குழுவிற்கு பேச கிடையாது, அவங்க கொடுக்கிறது இவ்வளோ பொருள் செலவு பண்ணி கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உரிய முறையில் உரிய வகையில் எல்லா நூலகங்களுக்கும் இந்த நூல்கள் போய் சென்று சேர வேண்டும். அதற்கான படியை நீங்கள் சபையே என்று செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை மட்டும் நம்முடைய மாவட்ட நூலக அலுவலர்கள் வைத்துக் கொண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொருள் செலவு உள்ள இந்த படியை தங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு இன்னும் சீரோடும் சிறப்போடும் செய்திருக்கிறார்கள். நம்முடைய கேரளா சிறப்பு பள்ளிகள் குடும்பத்தைச் சேர்ந்த அவர்கள் குடும்பத்தாருக்கு நம்ம கண்டிக்கணும். சார் வந்து கொடுக்கறதுக்கு முன்னுக்காக கூட இதை கொடுக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லையா? இன்னைக்கு கேரளா சிறப்பு பள்ளிகள் காது கேரளாவுக்கு காது உணவுகளுக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய குழந்தைகளை போல் வளர்த்து ஆளாக்கி சமூகத்தில் அவர்களையும் ஒரு நல்ல மனிதராக அடையாளம் காட்டக்கூடிய சீரிய பணியில அந்த பணியில எல்லாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா என்னதான் வளர்ந்திருந்தாலும் அந்த மனவளர்ச்சி குந்தியவர்கள் ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. இந்த குழந்தைகளை எல்லாம் தங்களுடைய குழந்தைகளாக எண்ணி ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை ஏறக்குறைய 31ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். வேளா சேவை குழுமம் வேளா சிறப்பு பள்ளியில் விழுப்புரத்தில் மட்டுமல்லாமல் திருச்சியிலும் மற்றும் இருக்கக்கூடிய பெரம்பலூரிலும் சென்னையிலுமாக நிறைய இடங்களாக இந்த சேவைகள் செய்து ஒரு சேவை தான். இந்த சேவைகளின் ஊடாக இந்த புத்தகத்தையும் கூட வாங்கி வழங்குகிறார்கள். இதுவும் ஒரு மாபெரும் சேவையாகத்தான் நாம் கருதுகிறோம். அந்த வகையிலே நம்முடைய மோகன் சார் அவர்களுக்கும் வேளா நிறுவனத்துடைய செயலாளர் நிறுவனர் ஐயா மோகன் சார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க பேரக்குழந்தைய மாணவர்கள் அற்புதமான பாடல்கள் வரலாற்றில் நடைபெற்ற பெயராகத்தான் இருக்கிறது. மாணவர்களுடைய முதல் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை ஏதோ நல்ல முறையில் நம்ம கொண்டாடணும்னு நினைச்சாங்க. அது எந்த நாளாக இருக்கும்? சார் புக்கு கொடுக்க போறோம்னே உடனே பார்த்தாரு 24 சிறப்பாக செய்கிறோம். உண்மையாக அவர் சொன்னார்கள் அருகிலிருந்து, ஆமாம் அன்றைக்கு மாணவர்களுடைய முதல் பிறந்த நாள் அல்லவா, அன்னைக்கே நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திடலாம்னு இன்னைக்கு அற்புதமான ஒரு தொடக்கம் அந்த குழந்தையுடைய பிறந்த நாளில் தொடங்குகிறது. அந்த குழந்தையும் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த புத்தகங்களை கொடுக்க போறதே மாணவர்கள் தான். அவர் தான் அவருடைய கடன்களாக வந்து மாவட்ட நூலக அலுவலர்கிட்ட ஒப்படைக்க போறாங்க. அந்த வகையுடைய மாணவர்களின் முதல் பிறந்த நாள் இந்த இனிய நாளாக இந்த இடத்திலே அறிவு சார்ந்த நீங்களெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அறிவு சோழையாக இருக்கக்கூடிய இந்த நூலகத்திலே தொடங்குகிறது. மாணவர்கள் பல்லாயிரத்தாண்டு தமிழ்மொழி போல் என்றும் எளிதாக தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று அறிவு செல்வம் பெற்று வளர்ந்து புகழ் வாய்ந்தவராக வர வேண்டும் என இந்த நேரத்திலே உங்களின் சார்பாக அந்த குழந்தையை நான் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வேளா சேவை குடும்பத்தின் சார்பாக சிறப்பு பள்ளிகள் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் எழுத்தாளர் என்பதை என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை பெருமையோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.